இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு மோடி அமித்ஷாவினுடைய கோட்டைகளை சுட்டெரித்து சாம்பலாக்கியிருக்கிறது. இந்திய வரலாற்றில் ஜனநாயகம் வெற்றி பெற்ற நாள் நேற்றைய தினம். இந்திய கூட்டணியை சார்ந்த அனைவரும் ஓர் அணியில் திரண்டு மோடி அமித்ஷா கூட்டணியை தகர்த்தெறிந்திருக்கிறார்கள். எதையும் பணம் கொடுத்து வாங்கலாம் என்கிற சர்வாதிகார மனப்பான்மையோடு செயல்பட்ட மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது இந்தியா கூட்டணி. உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ 1.5 வருடத்திற்கும் அதிகமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பெஹல்காமில் 25க்கும் அதிகமான அப்பாவி மக்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார்கள். அதேபோன்று நீங்கள் பார்த்தீர்களானால் ட்ரம்ப்னு சொல்லக்கூடிய மோடியினுடைய உற்ற நண்பன் இந்தியாவின் மீது அதிக வரியை சுமைத்தினான். இந்த நேரத்திலெல்லாம் மோடியோ அமித்ஷாவோ அவசரமாக பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டி மக்கள் பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு தயாரானார்களா? இல்லை, அதை விடுங்க. இப்போ நடக்கிறத பற்றி பேசலாம். இன்றைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இந்த நேரத்தில் மோடியினுடைய தவறான கொள்கைகளின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹோட்டல்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. உரங்கள் இறக்குமதி தடைபட்ட காரணத்தினால் இந்திய விவசாயமே மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாய பெருமக்களுக்காக, இந்திய மக்களுக்காக அவசரமாக மோடியும் அமித்ஷாவும் பாராளுமன்றத்தை கூட்டினார்களா என்றால் இல்லை. ஆனால் இப்போது 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. மேற்கு வங்கத்திலும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதிகள் களத்தில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மோடியும் அமித்ஷாவும் வருங்காலத்தில் தேர்தல்களில், குறிப்பாக 2029 பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் அரியணையில் எப்படி ஒட்டி இருப்பது என்பதற்காக அவசரமாக பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டினார்கள் 3 மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக. ஆனால் அந்த 3 மசோதாக்களையும் இந்தியாவினுடைய முதல்வர் ஸ்டாலின் உட்பட, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட, முலாயம் சிங் யாதவ் உட்பட, பினராயி விஜயன் உட்பட, சிரோன்மணி அகாலிதள் உட்பட, அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட, மம்தா பானர்ஜி உட்பட எல்லோரும் சேர்ந்து மோடி, நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு மாயை, நாங்கள் நினைத்தால் ஒன்றுமே அல்ல பாஜகவும் ஆர்எஸ்எஸும் என்பதை பாராளுமன்ற வளாகத்திற்குள் நிரூபித்து இந்திய ஜனநாயகத்தை மீட்டெடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்த 3 மசோதாக்களும் செயலுக்கு வர வேண்டும் என்றால் 320 என்கிற அந்த நம்பர் வரணும். ஆனால் மோடியும் அமித்ஷாவும் பல வார காலங்களாக இதுக்காக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, பணம் கொடுத்து எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அதன்படி அங்கே போயிருக்கிறாங்க. ஆனால் 298 தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு 230 கிடைத்திருக்கிறது. 3 மசோதாக்களும் தோல்வி அடைந்திருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், இது வரலாற்றின் சிறப்பு மிக்க நாள். இப்போ இது நடந்து முடிந்திருக்கிறது. இப்போ ஆட்டுக்குட்டி அண்ணாமலையிலிருந்து, அமித்ஷாவிலிருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பெண்களின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடும் என்று சொல்கிறார்கள். பெண்கள் களத்திற்கு வருவார்கள் என்று சொல்கிறார்கள். ஏன்னா 3 மசோதாக்களில் மிக முக்கியமானது 33% பெண்கள் இட ஒதுக்கீடு இல்லையா? நமக்கு நல்லா தெரியும், இப்போது இருக்கக்கூடிய 534 பாராளுமன்ற இடங்கள்லையுமே 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியும். ஏன் நீ 800 சொச்சம்ங்கிற இடத்துக்கு வர்ற? நீ உனக்கு பயம். ஏன்னா நீ 2019 வீட்டுக்கு போக வேண்டியது. இவிஎம்மும் தேர்தல் ஆணையமும் இல்லைன்னா மோடியினுடைய தொகுதியில் மோடி வெற்றி பெறுவாரா? நமக்கு தெரியும், வெற்றி பெற மாட்டார். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காவது? அமித்ஷா போட்டியிட்ட தொகுதியிலேயே அமித்ஷாவை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை வாபஸ் பெற வைத்த மிரட்டிய செய்திகளெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு பலவீனமானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி ஊடகங்களின் வழியாக ஒரு பொய்யான மாய தோற்றத்தை உலகத்திற்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றுதான் மோடியும் அமித்ஷாவும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி கிடையாது மோடியும் அமித்ஷாவும். அவர்களுடைய திட்டம் அப்படிப்பட்டதல்ல. இதெல்லாம் சுக்கு நூறாக நாம் நினைத்தால் உடைத்து நொறுக்க முடியும் என்பதை இந்தியா கூட்டணி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ இதை செயல்படுத்த வேண்டும் என்றால் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இதை செயல்படுத்தணும். தொகுதி மறுசீராய்வு என்பது இல்லையா? தொகுதி வரைவரையே மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்றால் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அதை மிக சரியாக பின்பற்றிய தென் மாநிலங்கள் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகும். அதை நீ கணக்கில் எடுத்துக்கிறியா? இல்லை. ஆனால் அமித்ஷா இந்த இடத்துல ஒரு பொய்யை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எல்லா மாநிலங்களுக்கும் 50% என்ன
50% அதிகார தொகுதிகளை நம்ம கொடுக்க போகிறோம், 50% அதிகமான தொகுதிகளை கொடுக்க போகிறோம் என்று சொல்கிறார். இதெல்லாம் கேட்குற மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. நீங்கள் நம்புகிற மாதிரி என்னைக்காவது ஏதாவது சொல்லியிருக்கிறீங்களா? 2014 இருந்து ஒரு பட்டியல் போடவா அமித்ஷா? ஒரு பட்டியல் போடவா? நீங்கள் சொன்னதில் ஏதாவது ஒன்றை செய்திருப்பதாக நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா? 2014 தேர்தல் வாக்குறுதிகள் என்னவாகி இருக்கிறது? நான் மீண்டும் சொல்கிறேன், இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கின்ற காலையிலேயே இங்கே இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்கள், பெண் பிரதிநிதிகள், அதாவது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பாஜகக்காரன் எல்லாம் பெண்களுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள் என்று களத்திற்கு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நான் இன்றைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். நொய்டாவில் இந்தியாவுடைய விவசாய பெருமக்கள் பாஜகவினுடைய தவறான விவசாய கொள்கைகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் போது அப்பாவி பெண்கள் அலுவலகங்களுக்கு செல்வதற்கு, கல்லூரிகளுக்கு செல்வதற்கு, தங்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக வீதிகளில் நிற்கிறார்கள். வீதிகளில் நின்று கொண்டிருந்த பெண்களை ரொம்ப கடினமான வன்முறையின் மூலமாக மோடி அமித்ஷாவுடைய காவல்துறை தாக்குவதை நாம் இன்னைக்கு காலையில் பார்த்தோம். பெண்கள் பாதுகாப்பை பற்றி மோடி அமித்ஷாவுடைய ஆட்சியில் நாம் பட்டியல் போடவா? பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று சொல்லிக் கொண்டிருக்க அதே நேரத்தில் மோடியினுடைய வீட்டு வாசலில் எங்களுக்கு அநீதி இழைத்து விட்டான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், ஒரு பிஜேபிக்காரன், எங்களுக்கு நீதியை பெற்றுத்தாருங்கள் என்று எத்தனை வார காலம் போராடினார்கள். ஆனால் அவர்கள் காவல்துறையினால் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டார்கள். சாதாரணமான பெண்கள் அல்ல, அவர்கள் இந்தியாவிற்காக ஒலிம்பிக்ஸ்லாம் கலந்து கொண்டு மெடல்கள் வாங்கி கொடுத்தவர்கள் இல்லையா? ஒரு மாநிலத்தில் பட்டப்பகல்ல நிர்வாணமாக பெண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று. மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நடந்தது. உங்கள் ஆட்சி காலத்தில் பெண்களை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்காதீர்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம். முடிந்தால் 33% இடஒதுக்கீடு எப்போதோ அது செயல்படுத்தப்பட்டது, நீங்கள் அதில் குளிர்காயலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த பாச்சா எல்லாம் இந்தியாவில் நடக்காது. ஏன்னா பெண்களுக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பிலோ ஆர்எஸ்எஸ்னுடைய மற்ற பல பொறுப்புகளிலோ ஒரு பொண்ணால் வர முடியுமா? மிஸ்டர் மோடி, மிஸ்டர் அமித்ஷா, இதெல்லாம் சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம், இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்தியா கூட்டணி பற்ற வைத்த நெருப்பு இன்றைக்கு மோடியினுடைய கோட்டைகளை சுட்டெரித்திருக்கிறது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் எவ்வளவு பெரிய தோல்வியை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்பதை பாருங்கள். நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த திட்டத்தின் மூலமாக தொகுதி மறுவரை என்கிற மூலமாக இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய பிளவை உருவாக்குவது, அவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் பல்வேறு வேலைகளை செய்வது. ஜம்மு காஷ்மீரில் நம்ம பார்த்தோம், அஸ்ஸாமில் அதை கணக்கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திட்டங்களோடு சர்வாதிகார மனப்பான்மையோடு முழுமையாக எப்போதுமே அரியணையில் ஒட்டியிருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் பல இரவுகள் விழித்திருந்து செய்த அந்த திட்டத்தை முற்றிலுமாக உடைத்து நொறுக்கி இருக்கிறார் ஸ்டாலின், ராகுல் காந்தி, பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், இப்படி எல்லா தலைவர்களும், இவர்கள் எல்லோருக்கும் இந்திய மக்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.